குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம சுவாமி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் சமகாலத்தில் நம்மளோட வாழ்ந்து லைவாக இருந்து நிறைய விஷயத்தை பண்ணதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இன்றளவும் ஒரு பாரம்பரியமாக கடைப்பிடிக்கிற விஷயம்தான் அது. தத்துவமசின்னு இருக்கும். இதில் இருக்கும் அவங்க மலையாள மொழியிலையும் இந்தி மொழியிலும் இருக்கும். தத்துவமசின்னா என்ன? நீயே அதுவே நீ. உனக்குள்ளும் இறைவன் இருக்கலாம். நான் மட்டுமே இறைவன் கிடையாது. நீ என்னை வரங்கத்துக்கு வந்தாலும் கூட நான் இறைவன் சொல்லலை, நீயும் இறைவன் தான். அப்போது சுவாமி ஐயப்பன் உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? நீயும் நானும் ஒன்று, உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். தேங்காய்க்குள்ளே நம்ம நெய்யை ஊற்றி இரும்பு கெட்டு போகிறோம். இதோடைய அர்த்தம் தான் என்ன? இது கெட்டு போகிற உடம்பு எது? தேங்காய். அதுக்குள்ளே ஆன்மா இருக்குது, கெட்டு போகாத ஆன்மா இருக்குது அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இருமுடி. வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சாமி. கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாளே சபரிமலையில் 13 மணி நேரத்திற்கு பக்தர்கள் காத்திருந்து தர்மசாஸ்தாவை தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் நிரம்பி வழியுது. தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வரலாறு காலம் காலமாக ஆமாம் சொல்லப்படுறது. இன்னைக்கு வரைக்கும் அதான் லைவில் இருக்கிற விஷயம். ஐயப்பர் மாதிரியே ஐயனார் அப்படிங்கிற ஒரு சுவாமியை நம்ம காவல் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஐயனாரும் ஐயப்பரும் வெவ்வேறு தெய்வங்களா இல்லை ஒரே ஸ்வரூபம் தானா? இல்லை, ஸ்வரூபம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவதார புருஷன் சொல்லுவோம் இல்லையா? இப்போ அங்கே ஐயப்பனுக்கு யார் காவல் தெய்வமாக இருக்கா? கருப்பணசாமி. 18ஆம் படி கருப்பு. அவர் காவல் தெய்வம், எல்லை தெய்வம் தானே. எல்லா தெய்வங்களுக்குமே எந்த கோயிலில் நீங்கள் போனாலும் ஒரு காவல் தெய்வம் உண்டு, அது யூஸ்வலாக. பட் இவர் அவதார புருஷன் ஏன் சொல்கிறேன்னா லைவாக வாழ்ந்தவர். இப்போ மற்ற தெய்வங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டெல்லாம். மற்றவங்களுக்குலாம் நிறைய ஆதாரங்கள் கேட்பாங்க, இப்படியா அப்படியா, அது அகழ்வாரையில் கட்சிச்சா அது கட்சிச்சான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உண்டு. நம்ம சுவாமி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் சமகாலத்தில் நம்மளோட வாழ்ந்து லைவாக இருந்து நிறைய விஷயத்தை பண்ணதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இன்றளவும் ஒரு பாரம்பரியமாக கடைப்பிடிக்கிற விஷயம்தான் அது. அதில் மனிதராக பிறந்து மனித தன்மையோடு இருந்து இறைத்தன்மை அடைந்தவுடைய முக்கியமான குறியீடு தான் சுவாமி ஐயப்பன். அவருடைய பெருமைகளையும் புகழையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே அடைக்க முடியாது. நான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகத்தில் தேவையான மிகப்பெரிய ஒரு புரட்சியை வித்திட்டவரும் சொல்லுவேன். உண்மையில் சொல்லப்போனால் அதை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு ஐயப்பனுக்கு உண்டு. நீங்கள் ஐயப்பனுடைய அந்த தவ கோலமாகட்டும், அவர் அந்த சிங்கத்தில் வர்ற விஷயமாகட்டும், அவர் பயன்படுத்துகிற ஆயுதங்களாகட்டும், எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களை தனித்தனியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 18 படின்றது வாழ்க்கையில் நம்ம படிப்படியாக முன்னேற்றம் சொல்லுவோம் இல்லையா? மனதும் அப்படி தான். மனசு வந்து குரங்கு மாதிரி தாவி போயின்னே இருக்கும். அது ஒவ்வொரு நிலையாக அடையும் போது தான் அந்த தன்மை அமைதியாகும். நீங்கள் தியானமே அப்படி தானே, டக்குன்னு எடுத்தோடனே தியானம்லாம் பண்ண முடியாது யாராலையும். மனசு லேசாகி அடங்கி நிற்கணும். அப்போ அந்த அடங்கி நிற்கும் போது தான் உண்மையான ஒரு கடவுளை தேடி போக முடியும். உள் அப்படின்னு என்ன? அந்த கடந்து உள்ளே போனன்னு அர்த்தம். அப்போது சுவாமி ஐயப்பன் அவர் உண்மையிலே அவருடைய அவதார விஷயங்களுக்காக நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இப்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் உண்டு. ஒரு அறக்கரை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்திருப்பாங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இவரும் அதே மாதிரி அவதாரக்காக தான் இருக்கும் உண்டு. அதை தாண்டி சுவாமி ஐயப்பன் இப்போது அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த சமுதாயத்துக்கு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு என் அளவில் நான் புரிஞ்சு இந்த விஷயத்தை பார்க்குறேன். என் லெவலில் நான் மற்றவங்க சொன்ன கருத்தையோ மற்ற விஷயத்துக்கு உள்வாங்கி நான் பேசலை. பொதுவாக நான் அவரை பார்க்குறேன். 2 மதங்கள் சொல்லணும், 2 ஒரு குறிப்பிட்டு பிரிவுன்னு சொல்லலாம், மதம்னு சொல்லலாம். அவருடைய நண்பர் யாரும் உங்களுக்கே தெரியும். அப்போது நல்லிணக்கத்துக்கு உருவாக்கக்கூடிய விஷயமாக இப்போ இல்லை, அந்த காலத்தையே செஞ்சுருக்காரு. நம்ம அது பல பேருக்கு வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லுவோம். இந்த சண்டை சத்திரங்கள் வேண்டாம்பா, நம்ம காலகாலமாக நட்பாக இருக்கிறோம், நகையும் சதையுமாக இருக்கிறோம். நம்மளுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமையை இறைவனே கொடுத்துருக்குறான். அதுக்கு சாட்சியாகவும் இன்றைக்கும் நம்ம போகும்போது நீங்கள் அவர் வழிபட்டு அவர் நண்பர் வழிபட்டு போய் அவரை போய் பார்த்தா தான் சுபிட்சமான விஷயம் கிடைக்கும். ஆனால் அங்கே இருக்கிற நடைமுறையில் நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதை தாண்டி வெளியே வரும்போது உங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்படுது. அப்போ நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கிறது அர்த்தமே கிடையாது. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதல்ல 48 நாள் விரதம் எதுக்கு அப்படின்னு புரியணும். சுவாமி ஐயப்பன் நமக்கு என்ன சொல்ல வராரு, என்ன மெசேஜ், அவருடைய அவதார நோக்கம்தான் என்ன. எல்லாருமே கடவுளுடைய தூதர்கள், அவதாரங்கள் நம்ம எல்லாமே சொல்கிறோம். முருகர் இங்கே பிறந்தா சொல்கிறோம், ஐயப்பன் இங்கே பிறந்தாரு வளர்ந்தார்,
மகாராஜா இருந்தார், அரக்கனை அழிச்சார், அதுக்கப்புறம் தவம் பண்ண உட்காந்தாரு, அந்த அரக்கனே திரும்ப சரண்டர் ஆகிட்டார், திரும்ப உயிர் பிச்சு கொடுத்தாரு, மோகினி அவதாரத்து பெருமாள் வந்தார். இவ்வளோ விஷயம் பேசும்போதும் கூட என்னோட நான் அவங்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை அவர் சொன்ன ஒரு உலகத்துக்கு கொடுத்த முக்கியமான ஒரு மெசேஜ் தான். இப்போது இந்தியா முழுக்க ஒரு வாசகம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வாசகம், அகம் பிரம்மாஸ்மி. அதோடைய அர்த்தம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது அற்புதமான ஒரு தத்துவம். நான் கடவுள். பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் தான் எல்லாமே, எல்லா உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது. அப்போ அந்த கான்செப்டுக்குள்ள உள்ள வந்தோம்னா எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், என்னுடைய ஆன்மாக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் தத்துவம் தான் நான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது ஒரு வகையில் இருக்கட்டும். இவர் இந்த 18 படியை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா சபரிமலையில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஒரு பார்க்காம இருந்திருக்கலாம், இருந்தாலும் சொல்லக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது. 18 படியை தாண்டி போடணும்னு நீங்கள் பார்க்கக்கூடிய வாசகம் என்ன இருக்கும்? தத்துவமசின்னு இருக்கும். இதில் இருக்கும், அவங்க மலையாள மொழியிலையும் இந்தி மொழியிலையும் இருக்கும். தத்துவமசின்னா என்ன? நீயே அதுவே நீ, உனக்குள்ள நீயும் தெய்வம் தான், நானும் தெய்வம் தான். இதுதான் அவருடைய கான்செப்ட். அப்போது மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இறைத்தன்மை உண்டு. நீயும் இறைவன்தான், நானும் இறைவன்தான், நான் தான் நீ தான் நான் அப்படின்னு உலகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுவாமி ஐயப்பன். எவ்வளோ பெரிய தத்துவம்! உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், நான் மட்டுமே இறைவன் கிடையாது. நீ என்னை வணங்கத்துக்கு வந்தாலும் கூட நான் இறைவன் சொல்லலை, நீயும் இறைவன் தான். இப்போ அந்த 18 படியை தாண்டி நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக சுவாமி ஐயப்பனை தரிசிக்க போகும்போது உங்கள் கண்ணில் படுற முதல் விஷயம் இந்த தத்துவமசி தான். அப்போது சுவாமி ஐயப்பன் உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? நீயும் நானும் ஒன்று, உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான். இறைத்தன்மை அனைவருக்குமே பொதுவான விஷயன்றது இறை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விஷயமாக தான் சுவாமி ஐயப்பன் இருக்கார். இன்னும் நான் ஆய்வு பண்ண விஷயத்தில், நான் பார்த்த விஷயத்தில் யோசித்து பார்க்கும்போது இன்னொரு அற்புதமான கருத்து ஒரு நண்பர் வெளிப்படுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சொன்ன கருத்து. இவ்வளோ இந்த ஆன்மீகன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தத்துவம் புரியுது. எதுக்கு, ஏன், எதுக்குன்ற ஒரு கேள்வியே நீங்கள் ஆய்வு பண்ணால் புரியுது. சுவாமி ஐயப்பன் என்ன பண்ணார்? இந்த தத்துவத்தை சொல்லிட்டாரு. அவர் இருமுடி ஏந்தி போகிறோம். சரி, இருமுடியில் என்ன விசேஷம் இருக்குது? நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், நெய் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுடுவோம். ஆனால் அந்த தத்துவம் பாருங்கள், அது எப்படி இதை புரிஞ்சுக்குதுன்னு தெரில. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், அந்த பதிவு அற்புதமான பதிவு பார்த்தேன். கெட்டு போகிற தேங்காய் கெட்டு போகும், ஆனால் நெய் கெட்டு போகாது. அப்போது அந்த கெட்டு போகக்கூடிய பொருளான தேங்காய்க்குள்ளே நம்ம நெய்யை ஊற்றி இருமுடி கெட்டுன்னு போகிறோம். இதோடைய அர்த்தம் தான் என்ன? இது கெட்டு போகிற உடம்பு எது? தேங்காய். அதுக்குள்ளே ஆன்மா இருக்குது, கெட்டு போகாத ஆன்மா இருக்குது அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இருமுடி. நமக்கு ஒரு முடி, சுவாமி ஐயப்பனுக்கு ஒரு முடி. எவ்வளோ அருமையான தத்துவம் பாருங்கள், அந்த உணர்த்துதல். அப்போ இந்த நெய் அப்படிங்கிற தத்துவம் என்ன, அந்த தேங்காவுடைய தத்துவம் என்ன, அந்த அரிசியினுடைய தத்துவம் என்ன? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம நீங்கள் சுவாமி மலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறதுலாம் தெரியும், எல்லா கையிலையும் அரிசி வாங்கி போட சொல்லுவாங்க. அவருடைய தத்துவம் என்ன? அந்த காலத்தில் நடைமுறையில் உண்டு, காசிக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி உண்டு. என்னென்னு, ஓகே, எதுவாக இருந்தாலும் இறை செயல், இறைவன் ஒன்று பார்த்துக்குவான். அடுத்து நம்ம சந்திக்கலன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் வழி அனுப்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் அரிசி குத்து அனுப்புவாங்க. அப்போது உணர்வுபூர்வமாக அந்த 48 நாளும் இவர் பரிபூர்ணமாக ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது உடலும் உள்ளமும் சுத்தமாகும். அவங்கள எல்லாருமே சாமின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆகணும். அது 48 நாள் மட்டுமே உங்களுக்கு சாமின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடைய விஷயம் இல்லை. அவர் சொன்ன விஷயத்தை, தத்துவத்தை புரிஞ்சு எங்கள் தத்துவமசி நீ தான், அதுதான் நீ. அப்போ உனக்குள்ள அந்த தெய்வத்தன்மை வரும்போது உன்னுடைய ஆணவம், அகங்காரம், கோபம், பொறாமை அத்தனையுமே தீரும். அதை வெளிப்படையாக சொன்னவர் தான் சுவாமி ஐயப்பன். ஒவ்வொரு அவதார தெய்வங்களுக்கும் ஒரு குறியீடு, ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ சுவாமி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அனைவருமே சமம், அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், நீயும் இறைவன் தான், நானும் இறைவன் தான். இதை முதல்ல உணர்ந்துட்டிங்கன்னா இந்த 48 நாள் விரதம் உன்னை வாழ்க்கையை மாற்றுமானா மாற்றும். அப்போது அன்பு, பணிவு வரும், உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் வரும், கட்டுப்பாடு வரும், கோபம் தனியும். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம மரபுப்படி, தமிழ் மரபுப்படி பார்த்திங்கன்னா 48 நாள் அப்படி ஒரு மண்டலம்ன்றது பொதுவாகவே சித்த மருந்து கொடுக்குற எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஐயா, ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட்டா தான் உங்களை வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மண்டலம் ஐயப்பனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து அவருடைய புகழை பாடி அவருடைய தத்துவங்களை பேசி அதோடே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீயும் இறைவனாக மாறுகிறாய். எல்லாருக்கிட்டையும் மாலை போட்ட யாராக இருந்தாலும், எந்த சாமிக்கு மாலை போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க காலை தொட்டு வணங்குவோமா வணங்க மாட்டோமா? அப்போ எதுக்காக பண்ணுறோம்? இறைத்தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம், அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு மனிதன் இறந்து விட்டால்
அவனுக்கு தெய்வத்துக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பூ மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் போட்டு தான் வழி அனுப்புவோம். எதுக்காக பண்ணுறோம்? அந்த இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மனிதனாக இருந்தான். இறந்த பின்னாடி அந்த உடலுக்குள்ள ஆன்மா இருந்துச்சுல்ல, இறைவன் படுத்த ஆன்மா இருந்துச்சுல்ல, தெய்வ சக்தி இருந்துச்சுல்ல, அந்த தெய்வத்துக்கு செய்கிற விஷயந்தான் அந்த கடைசி சடங்குன்னு சொல்லுவோம்ல, செய்வோம்ல. அப்போது அந்த ஆன்மா உனக்குள்ளும் இறை ஆன்மா இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு பரிபூர்ணமாக சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா சுவாமி ஐயப்பன் தான். அவருடைய விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் தான். ஒரு இரு மதத்துக்குடைய ஒரு ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அனைவருமே சமம் அப்படின்ற விஷயத்தை உணர்த்திருக்காரு. என்ன நீ வணங்கினாலும் உனக்குள்ளும் தெய்வம் இருக்குது. நீ என்ன தான் 10 நாள் இல்லை 20 நாள் 30 நாள் 48 நாள் விரதம் இருந்து வந்தாலும் கூட நீயும் இறைவனே, நான் மட்டுமே கிடையாது நீயும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தத்துவசியாக உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் ஐயப்பன். அவரை புகழ ஒரு 4 வரியில் நம்ம அடக்கியெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தனித்தனியாக பிரித்து எவ்வளோ சொல்லலாம். இருந்தாலும் பொதுமறையாக ஐயப்ப பக்தர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அனைவருக்குள்ளும் இறைத்தன்மை உண்டு அப்படின்னு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூக போராளியாக, ஒரு சமூக சிந்தனையாளராக யார் இருந்திருக்காரு? சுவாமி ஐயப்பன் இருந்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாக தான் இன்றைக்கும் அந்த 18 படியை தாண்டி போகும்போது தத்துவமசின்ற வாசகம் ரொம்ப போல்டாக இருக்கும். அதை நினையுங்கள். உங்களுக்கு பல விஷயங்கள், பல மாற்றங்கள் உங்கள் உடலுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் நிச்சயமாக ஏற்படு. இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பமார்கள் எல்லாருக்குமே அது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.